ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சீரிஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ரீசன் என்னன்னா, போத் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் கடைசியாக இந்தியாவுக்காக விளையாடினது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் மார்ச் மாதம் ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் இந்தியன் டீம் ஜெர்சியில் ஆட போகிறாங்க. அதனாலேயே இந்த சீரிஸ் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவை ஓடிஐ கேப்டன்லேருந்து தூக்கிட்டு சுப்மன் கில்லுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஐ கேப்டன்சி கொடுக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்தியன் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியாவில் போய் அப்படின்றதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBI ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணாங்க. பேட் கமின்ஸ்க்கு ஒரு இன்ஜுரி, அதனால மிச்சல் மார்ஷ் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாரு. ஆஸ்திரேலியன் டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்ததுங்க. நிறைய நியூ பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு நியூ ஜென்ரேஷன்லேயே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓடிஐலேருந்து, வார்னர் கிடையாது. அந்த வேர்ல்ட் கப்பில் இருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட போகிறது இல்லை. ஸ்டீவ் ஸ்மித் கூட பார்த்தீங்கன்னா ஓடிஐலேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம். இந்த மாதிரி பல சேஞ்சஸோட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் வந்திருந்தாங்க. அப்படியே இந்தியன் டீம் சைடு வந்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் செலெக்ஷன்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் யார் 11 பேர் பிளேயிங் லெவனில் இருக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பிரசித் கிருஷ்ணாவா இல்லை ஹர்ஷித் ராணாவா அப்படின்ற ஒரு டவுட் தான் இருந்தது. இந்தியன் டீம் பற்றி தான் தெரியுமே, கம்பீரோட ஏரா. ஸோ ஹர்ஷித் ராணா தான்ப்பா நம்பர் 1 பேசர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை 11ல் எழுதிட்டாங்க. இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கில்லோட கேப்டன்சியில் களை இறங்கியிருந்தாங்க. மிச்சல் மார்ஷ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்டஸ் ஸ்டேடியம் பெர்த்தில் நடந்தது. ஒரு நல்ல பவுன்சி ட்ராக்காக தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஃபேஸ் பவுலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதுவாக இருக்கிற ஒரு பிச்சாக தான் இருந்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப இன்டராப்ட் பண்ணிட்டு இருந்ததுங்க. இந்தியன் பேட்டர்ஸ்க்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்டிங்லேயே 2 விக்கெட்டை விட்டுட்டாங்க. விராட் கோலி வேற ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாருன்னு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தா டக் ஆகிட்டு போனார். மழையோட இன்டரப்ஷனால பார்த்தீங்கன்னா DLS மெத்தட் உள்ள வந்து 2 டீமுக்கும் பார்த்தீங்கன்னா 26 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட பேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இந்தியன் டீம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ரொம்ப ஸ்லோவாக ஆடி இருந்தாங்க. அதனால அவங்க ரொம்ப ஆக்சிலரேட் பண்ணி ஆட வேண்டிய கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. KL ராகுல் ரொம்ப நல்லாவே பேட்டிங் ஆடி இருந்தார். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதனால இந்தியா பார்த்தீங்கன்னா 131 அப்படின்ற ஸ்கோரை டார்கெட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா இது ரொம்ப ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ரன் அடிச்சிருந்தாரு. அப்புறம் ஜாஷ் பிலிப் விக்கெட் கீப்பர் நியூவாக வந்திருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டெடியாக நின்று ஆடி மேட்சை முடிச்சே வச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்லேருந்து நம்ம எதுவும் பெருசாக டேக் அவேன்னு எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா 50 ஓவர்ஸ் நடந்திருந்தால் நம்ம அதை பற்றி அதெல்லாம் பேசியிருக்கலாம். இது ஒரு மழை இன்டரப்டான மேட்ச். சும்மா மழை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டை மாற்றிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் DLS மெத்தட் மூலியமாக தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்தியாவுக்கு இது ஒரு செட்பேக் தான். ஆஸ்திரேலியா சீரிஸை 1-0 அப்படின்னு லீடில் இருக்காங்க. இந்த மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.